ஹலோ மக்களே, நான் சும்மா ட்ரையலுக்காக வந்தேன். நான் தோசா ஸ்பாட்டுக்குள்ளே இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக வந்தேன். இதை நான் இன்ட்ரோவில் போடுறேன், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரி, எப்படியும் நாளைக்கு மீட் பண்ணுறோம். லெட்ஸ் கேட்ச் அப் டுமாரோ கைஸ். பாய் பாய். திரும்பவும் ஒரு அன்ஃபில்டர்டு வீடியோவை வந்து ஒரு vlog-ஆ போட போகிறேன். பட் ஆனால் இது வந்து ஏர்லி மார்னிங்காக 7:51 இப்போ வந்து ஷூட் பண்ணுறேன். ஸோ தட் யூ கைஸ் கேன் விஷுவலி புதுசாக வரவங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு போடுறேன். எனக்கு என்ன ஆனாலும் சரி, அப்போ என் லைஃப்பில் இருந்த ஒரே கோல் வந்து நம்ம எப்படியாச்சும் சென்னை போயிடணும். நம்ம கிராமத்துலேருந்து நம்ம எப்படியாச்சும் அங்கே போயிட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய இதாக இருக்கும், பெரிய எக்ஸ்போஷர் நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஒரே கோல் வந்து சென்னைக்கு போகிறதா இருந்துச்சு. சரி, காலேஜ் முடிஞ்சிச்சு. காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு வேலைலாம் கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் வந்து சும்மா ரேண்டமாக என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தது. எங்கன்னு பார்த்தா நான் ஒரு பிபிஓவில் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. எனக்கு வந்து நான் சொன்னேன்ல, இந்த இங்கிலீஷ் பேசுவதில் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் இருந்து கொண்டே இருந்ததுனால சரி பிபிஓவில் சேருவோம். அவனுங்க ஏதோ யூகே ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. சரி, எவ்வளோ நான் வந்து ஒரு எமோஷ்னலி இன்செக்யூராக இருந்தேன் அப்படின்னா, என் பர்த்டே வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணல. நான் அதில் செம்ம காண்டாகி என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் மாதம் ஒன்ஸ் தான் சென்னை வருவேன். காசு இருந்தால் தான் சென்னைக்கே வருவேன். ஸோ அந்த மாதம் ஃபுல்லாக செலவு பண்ணாமல் இருந்துட்டு அடுத்த மாதம் டிசம்பர் 1 கரெக்டாக வந்து சென்னை வரேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாத்தையும் கூப்பிட்டு, டேய் இவனுங்க எனக்கு கேக் கட் பண்ணல, நீங்கள் எனக்கு கட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தமாக 3 கேங்கோடு சேர்ந்து 3 கேக் கட் பண்ணியிருப்பேன். வந்து பசங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து வேறு லெவலான ஃப்ரீடம் இருக்கும். அந்த ஃப்ரீடம் வந்து உங்களால் வந்து இப்போ நானே சுற்றிக்கிட்டு இருக்கிறேனே, நான் இந்த வீடியோ ஏன் திரும்ப மேக் பண்ணுறேன்னா, அந்த வீடியோ நடுராத்திரி 2 மணிக்கு பண்ணியிருப்பேன். ஏன் அது இருட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் ட்ரைவாக இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நடுராத்திரி சுற்றலாம், எங்கே வேணாலும் சுற்றலாம், எப்போ வேணாலும் சுற்றலாம். த ரியாலிட்டி இஸ், அதான் ரியாலிட்டி. இது வந்து ஒரு பொண்ணாலாம் அப்படிலாம் சுற்ற முடியாது. அப்புறம் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை பற்றி ஒருத்தர் கொஷின் கேட்டிருந்தார்ல, அதுக்கு நான் வரேன். நான் இங்கே ஷேர் பண்ணுறது எல்லாம் எதுக்குன்னா, இதான் அந்த ஷெல்லு. ஓகே, பார்த்தாச்சு, கிளம்பிடும். இதான் அந்த என்ன சொல்கிறது, இந்த ஸ்டெபிலிட்டி, இதெல்லாம் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, இதுக்கெலாம் வந்து ஏன் இந்த மாதிரி கொஷின் வந்து லாங்காக சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து என் லைஃப்பில் வந்து நிறைய ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஃபுல் வீடியோ. ஹைப்பர் ஃபிக்ஸ்ட் ஆகிடுவேன். இப்போ நான் கேமரா வாங்குகிறேன், லென்ஸ் வாங்குகிறேன், ஃபோன் வாங்குகிறேன், எது வாங்குறேன்னா இருந்தாலும் சரி, நான் வந்து ஒரு அதுக்கு ரிலேட்டடான எல்லா வீடியோவையும் வந்து பார்த்துட்டு தான் வாங்குவேன். உங்களுக்கு வந்து ChatGPT கூட பொய் சொல்லுண்டா, ஆனால் நான் பொய் சொல்ல மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி, துளசி கூட வாசம் மாறுண்டா, ஆனால் இந்த தவசி, அந்த லெவலுக்கு நான் வந்து இன்ஃபர்மேஷன் அப்சார்ப் பண்ணி வச்சுருப்பேன். அந்த டைம் வந்து எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 11 lakhs கிட்ட லோனு மொத்தமாக வந்து ஃபினான்ஸ் இது இருந்துச்சு. அதில் வந்து நான் ஆல்மோஸ்ட் அந்த 1 இயரில் வந்து ஒரு 2 lakhs கிட்ட 2.5 lakhs கிட்ட பே பண்ணியிருப்பேன். நடுவில் என்ன ஆகிடுச்சுன்னா, இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்னென்னா, நான் வாங்கின கேஜெட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆட்டையை போட்டானுங்க. ஐ திங்க் யூ ஷுட் பி ரிடிகுலஸ்லி ஆப்டமிஸ்டிக். ஏன்னா நான் இப்போ வரைக்குமே வந்து நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கிறேன், அவ்வளோதான் நம்ம முடிஞ்சிட்டோம், இதோட நம்ம காலி அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்பேன். பட் ஐ ஆல்வேஸ் கம் பேக் சம்ஹவ். ஏதோ ஒரு இதில் வந்து திரும்ப நான் வந்துக்கிட்டே இருப்பேன். அண்ட் ஆல்சோ இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய மென்டல் ஹெல்த் வந்து ரொம்பவே அடி வாங்கியிருந்துச்சு. எனக்கு வந்து இந்த மெம்பர்ஸாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, அவங்களாம் என்னை வந்து ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. நான் வீடியோவே போடலையே, மெம்பர்ஷிப் வந்து நான் உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறேன், மாதம் நான் உனக்கு வந்து ஐ திங்க் அதில் சில பேர்லாம் வந்து பர்க் வந்து 1 ஏதோ ஒன்று வச்சுருக்கிறாங்க. நான் வந்து ஸ்டார்டிங்கில் போட்டது தான். யோசிப்பேன், யார் சாமி நீங்களா? இப்போ கூட போன வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருப்பாப்ல, ஃபைனலி யூ ஃபவுண்ட் யுவர் யூடியூப் பாஸ்வேர்டு அப்படின்னு. ஹலோ மக்களே, this is KK.
ஒருத்தர் இப்போ நான் லாஸ்ட்டாக வீடியோ போட்டதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக சில பேர் வந்து எனக்கு பிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க உட்காந்துட்டு என் வாழ்க்கை கதையெல்லாம் கொஞ்சம் பேர் எனக்கு பிங் பண்ணி கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் பேர் பிகினர் அட்வைஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு சிலர் வந்து கமெண்ட்லாம் வர பண்ணியிருந்தாங்க, நீங்கள் எப்படி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அச்சீவ் பண்ணீங்க? இவங்களாம் யாருமே வந்து அந்த பழைய அன்ஃபில்டர்டு வீடியோலாம் பார்க்கல போல். நான் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ண கொஞ்சம் பேருக்கு வந்து நீங்கள் பழைய அன்ஃபில்டர்டு வீடியோலாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அதில் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார், ப்ரோ எல்லாமே நீங்கள் ஸ்டார்டிங்கில் போட்ட வீடியோஸ் எல்லாமே, ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் எல்லாமே நைட்டில் தான் ஷூட் பண்ணியிருப்பேன். அதனால் அவர் சொன்னார், இதெல்லாம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக என்ன சொல்கிறது, விஷுவலி ப்ளீஸிங்காக இல்லை. நான் வந்து நீங்கள் மார்னிங்கில் ஷூட் பண்ணது மட்டும் தான் பார்த்தேன், அதெல்லாம் பிஞ்ச் வாட்ச் பண்ணிட்டுக்கிறேன். எனக்கு நைட் ஷூட் பண்ணது அவ்வளோவா இது நானும் யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா என்னத்தில் அதிகமாக வியூஸ் போனதெல்லாம் பார்த்தா எல்லாமே நான் மார்னிங்கில் ஷூட் பண்ணதாக இருக்கும். நைட்டு வந்து யாரும் அவ்வளோவா கேட்க மாட்டானுங்க, பார்க்கவும் மாட்டாங்க. நான் ஏதோ பேசிவிட்டு நான் பாட்டுக்கு ஏதோ ரேண்டமாக இதெல்லாமல் பேசிட்டு போயிட்டுருப்பேன். யாரா அவன் சொந்த கதை சோக்கதெல்லாம் பேசிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் இருப்பாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, சரி முன்னாடி ஒருத்தர் கேட்டிருந்தார், நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள், எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ஸோ அதான் நான் வந்து திரும்பவும் ஒரு அன்ஃபில்டர்டு வீடியோவை வந்து ஒரு விலாகாக போட போகிறேன். பட் ஆனால் இது வந்து ஏர்லி மார்னிங்காக 7:51 இப்போ வந்து ஷூட் பண்ணுறேன். ஸோ தட் யூ கைஸ் கேன் விஷுவலி புதுசாக வரவங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னுடைய ஆரிஜின் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து ஒரு பக்காவான கிராமத்திலிருந்து வந்தவன். நான் இவங்களை கிராஸ் பண்ணுவோம். கொஞ்சம் லோக்கலுக்குள்ள இப்படி தான் இருக்கும். ஸோ நான் வந்து கிராமத்தில் தான் இருந்தவன். எங்கள் ஸ்கூல் எல்லாமே வந்து கிராமம்தான். நான் பக்கத்து ஊரில் போய் தான் படித்தேன். என் ஊர்லேருந்து நான் போனோம் அப்படின்னா ஸ்கூல் பஸ்ஸை மிஸ் பண்ணால், ஆக்சுவலி காலையில் எனக்கு ஸ்கூல் பஸ் வரும். நைட்டு வந்து நான் நைட் டியூஷன் ஒன்று படிச்சுட்டு வருவேன். அதனால் வந்து அது ஒரு நைட்டு வரும்போது மட்டும் நான் வந்து நானாக பஸ் பிடிச்சி வர மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து இந்த பஸ் பாஸ்லாம் இருக்கும். உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குமா தெரியலையே, இப்போவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜென்சி கிட்ஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ வந்து ரெட்டையில் இருக்கும், இல்லை நம்ம உதயசூரியன் இல்லை ரெட்டையில் 2 தான் இருக்கும். இப்போது நீங்கள் அதை வந்து யார் ரூல் பண்ணுறாங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, உங்கள் பஸ் பாஸில் இருக்கிறத வச்சு தான். உங்கள் பஸ் பாஸில் வந்து அம்மாவின் ஜெயலலிதாவின் புகைப்படம் இருந்துச்சுன்னா ஏடிஎம்கே இருக்குது, கலைஞர் ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா டிஎம்கே இருக்குது. இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் பஸ் பாஸ். அண்ட் மினி பஸ்ஸஸ்லாம் கலர் சேஞ்ச் பண்ணியிருப்பானுங்க. இப்போ வந்து டிஎம்கே ரூல் பண்ணும்போது அது வந்து ரெட் அண்ட் எல்லோவில் இருக்கும், அம்மா இருக்கும்போது க்ரீனில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். சரி, இதெல்லாம் ஒரு அன்னெசரி டீட்டெயில். ஓகே, நான் வந்து ஃபுல் கதைக்குள்ளே வரேன். ஸோ நான் வந்து எனக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்போஷர்லாம் கிடையாது. என்னோடய ஃபுல் எக்ஸ்போஷர் வந்து வெறும் மூவிஸில் தான் வந்தது. எங்கள் வீட்டில் வந்து ஒரு 12 சேனல் எடுக்கும். அதில் வந்து கார்ட்டூன் நெட்வொர்க் 1, HBO, நேஷ்னல் ஜியோகிராஃபி, ஸ்டார் மூவிஸ், போகோ, அப்புறம் சில பல தமிழ் சேனல்கள். இதில் வந்து அதிகமாக மூவி பார்த்தே வளர்ந்தவன் நான். மூவிஸும் கார்ட்டூன் தான் நான் அதிகமாக பார்த்து வளர்ந்தவன். ஸோ இப்படி நடந்து கொண்டே இருக்கும்போது தான் வந்து காலேஜுக்கு வந்தோம். இப்போ நான் படிப்பேன், எனக்கு மேக்ஸ் மட்டும் நல்லா வரும்னு வச்சுக்கோங்களேன். மீதி எல்லா சப்ஜெக்ட்லையும் சுமாராக எடுத்துகிட்டு இருப்பேன். எங்கள் அண்ணா வந்து நல்லா படிப்பான். அவன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி போயிட்டான். நான் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, எனக்கு என்ன ஆனாலும் சரி, அப்போ என் லைஃப்பில் இருந்த ஒரே கோல் வந்து, நம்ம எப்படியாச்சும் சென்னை போயிடணும், நம்ம கிராமத்துலேருந்து நம்ம எப்படியாச்சும் அங்கே போயிட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய இதாக இருக்கும், பெரிய எக்ஸ்போஷர் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஒரே கோல் வந்து சென்னைக்கு போகிறதா இருந்துச்சு.
ஸோ கவுன்சிலிங்லாம் போகும்போது வந்து என் கட் ஆஃப்க்கு வந்து ஒரு சுமாரான காலேஜ் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஓகே, எதுவாக இருந்தாலும் ஓகே, சென்னையில் மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்காகவே நான் வந்து சென்னையில் வந்து ஜாயின் பண்ணேன். காலேஜெலாம் நல்லா தான் போச்சு. ஆஸ் யூஷுவல் நான் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நான் பாட்டுக்கு ரேண்டமாக லீவு போடுறது, ஜாலியாக மஜாவாக ஃபன் பண்ணிட்டு தான் சுற்றிட்டு இருந்தேன். பெருசாக சொல்லிக்கிற மாதிரிலாம் எதுவும் அச்சீவ்லாம் பண்ணல. ஸோ ஒன்ஸ் காலேஜ் முடித்ததும் வந்து எனக்கு வந்து வேலைலாம் கிடைக்கல. அண்ட் ஆல்சோ காலேஜுக்குள்ளே நான் சொல்லணும் அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கும்போது ஐ வாஸ் அ வெரி இன்செக்யூர் கிட். ஏன்னா என்ன தான் வந்து எனக்கு என்னோடய எக்ஸ்போஷரே மூவிஸ்லேருந்து அப்படிங்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நான் எங்கேயாச்சும் எனக்கு இப்போவுமே அந்த ஸ்டேஜ் ஃபியர் கொஞ்சம் இருக்கும். என்னால் எங்கேயுமே போய் ஏதாச்சும் பேசணும் அப்படின்னா பேசுகிறதுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். என் காலேஜில் சென்னையில் உள்ள அந்த பசங்களுக்கெலாம் வந்து அது வந்து துளி கூட இல்லை. அவனுங்க வந்து என்கிட்ட வந்து எதுவுமே ஸ்டஃப் தெரியாத மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. மேம் எதாவது கேட்டுச்சுன்னா டேரெக்டாக போய் ஸ்டேஜ்லேயே போய் பேசுவானுங்க. அவனுங்க என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவானுங்க. நமக்கு வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரியான ஷையாக இருக்கும். நான் இருந்தது வேறு ஐடி டிபார்ட்மெண்ட். ஸோ 80% பொண்ணுங்க தான் இருப்பாங்க, 20% பசங்க இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் வாஸ். பட் நான் அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தேன். பட் ஸ்டில் நமக்கு வந்து அந்த இங்கிலீஷு என்பது மட்டும் வந்து இங்கிலீஷு வேணாண்டி அந்த மாதிரி இங்கிலீஷ் மட்டும் அப்போ வரல. அதனால் நான் யோசிப்பேன், எப்படி இவனுங்க வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக பேசுகிறானுங்க. ஒரு ஸ்டேஜாக இருந்தால் கூட வந்து அதை ஒரு நல்ல ஓன் பண்ணி பேசுகிறானுங்களே, எப்படி பேசுகிறானுங்க அப்படின்னு நானும் யோசிச்சுட்ருப்பேன். அது எனக்கு வந்து கடைசி வரைக்கும் வரல. காலேஜ் ஃபைனல் இயராச்சும் நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எதுவுமே பண்ணல. சரி, காலேஜ் முடிஞ்சிச்சு. காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு வேலைலாம் கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் வந்து சும்மா ரேண்டமாக என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தது. எங்கன்னு பார்த்தா, நான் ஒரு பிபிஓவில் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. எனக்கு வந்து நான் சொன்னேன்ல, இந்த இங்கிலீஷ் பேசுவதில் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் இருந்து கொண்டே இருந்ததுனால சரி பிபிஓவில் சேருவோம். அவனுங்க ஏதோ யூகே ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. சரி, இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அவன் பார்த்துட்டு பரவாயில்ல, இவன் எங்கேயோ கேட்டுட்டு வந்து எதையோ பேசுகிறான், பரவாயில்ல லைட்டாக அவனை பட்டிட்டிங்கரிங் பண்ணால் கொஞ்சம் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. அந்த பிபிஓ வந்து என் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்களை வந்து மாற்றிச்சு. எனக்கு வந்து சில பயம் வந்து எனக்கு போச்சு. இன்னுமே எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருந்தால் கூட அங்கே வந்து எனக்கு வந்து இட் கேவ் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் டு த நேட்டிவ் பீப்புள். லைக் ஆக்சுவல் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பாப்புலேஷன் கூட எனக்கு வந்து பேசுகிறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் க்ரியேட் பண்ணிச்சு. அதில் எனக்கு வந்து 2-3 ட்ரெயினர்ஸ்லாம் இருந்தாங்க. கிரெகரி, அப்புறம் வந்து ரெக்ஸ், அதுக்கப்புறம் என்னோடய ப்ராடக்ட் ட்ரெயினர் வந்து மைக்னு ஒருத்தர் இருப்பாப்பில். ஸோ எல்லாருமே வந்து எனக்கு வந்து இப்போ வரைக்குமே வந்து நான் எவ்வளோ கம்பெனிஸ் மாறிட்டேன். எனக்கு இவங்க 3 பேர் வந்து எனக்கு எப்போவுமே மைண்டில் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க எனக்கு வந்து somehow there's a அவங்கக்கிட்ட வந்து அவங்களுக்கே தெரியாமல் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் போய்கொண்டிருக்கும் போது அங்கே எப்படின்னா வந்து நம்ம வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வந்து சொல்லிக் கொடுப்பானுங்க. பட் வந்து நம்ம அசர்ட்டிவான ஒரு லாங்குவேஜில் பேசணும், நார்மல் டோன் இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா பிரிட்டிஷ்காரங்கிட்ட போயிட்டு நம்ம ஃபோனை எடுத்து அடுத்த செகண்ட் அவனுக்கு தெரிஞ்சிடும் இவன் இந்தியாக்காரன் தாண்டா அப்படின்னு. அதனால் அவங்ககிட்ட உட்காந்துட்டு நம்ம என்ன தான் சீன் போட்டாலும் சரி, ஹலோ வாட்டா, நான் இது முன்னாடியே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் நான் திரும்பியும் சொல்கிறேன். எனக்கு இந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மட்டும் ஒரு ஜாலி வரும். என்னென்னா, இப்போது அமெரிக்கன் இங்கிலீஷ்லலாம் வந்து வாட்டரை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வாடர் அப்படிம்பானுங்க. அந்த டீயவே டி மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவானுங்க, ஆரை வந்து நல்லா ரோல் பண்ணுவானுங்க, வாடர் அப்படின்னு. இது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷில் எப்படி இருப்பானுங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷில் எப்படி பேசுவானுங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, they'll speak like water. நம்ம அந்த ஹாரி பாட்டர் சீரீஸ்லாம் இந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பானுங்க. அந்த இங்கிலீஷ் வந்து செம்ம நைஸாக இருக்கும், நல்லா இருக்கும், கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும். அதனாலே வந்து ஒரு இதில் வந்து என்ன, நான் பிபிஓ இருந்தாலும் சரிடா இந்த கம்பெனிலலாம் தான் நான் சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சேர்ந்தேன்.
சேர்ந்ததுக்கப்புறமா அது ஜாலியாக தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து 9,000 சம்பளம், அதை வச்சு என்ன ஃப்யூச்சர் என்ன எய்ம் பண்ணுறதுன்னே எதுவுமே தெரில. சரி நம்ம உட்காந்து இது பண்ணலாம், லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் ஐடி படிச்சிருக்கிறோம், இன்ஜினியரிங்லாம் படிச்சிருக்கிறோன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கோர்ஸ் ஒன்று நான் பண்ணிட்டுருந்தேன் தனியாக. அந்த கோர்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும்போது வந்து சைடில் வந்து ஜிம்மில் அசிஸ்டண்ட்டாக கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு கம்பெனி, எனக்கு வந்து கம்பெனி செலக்ட் ஆகிட்டேன். பட் எனக்கு கால் லெட்டரே கொடுக்கல அவனுங்க. சரி இவனுங்க கால் லெட்டர் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நடுவில். அந்த கம்பெனி எனக்கு பிடிக்காமல் திருப்பி ஒரு கம்பெனி அண்டர் ரைட்டிங் ஜாபில் இன்னொரு கம்பெனி போனேன். அங்கே ட்ரைனிங்கில் இருக்கும்போதே எனக்கு கால் லெட்டர் வந்துருச்சு. ஸோ நான் போய் அங்கே போய் ஹைதராபாத்தில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ஹைதராபாத் வந்து எனக்கு சில விஷயங்களை வந்து ரொம்ப வித்தியாசமாக உணர்த்துச்சு. என்னென்னா, நான் வந்து வளர்கிற சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து என்னென்னா, யாராச்சும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, யாராச்சும் ஒருத்தர் எனக்கு இருந்துகிட்டே இருப்பாங்க. சம்மொன் ஹூ வாஸ் ஆல்வேஸ் தேர் டு காடல் மீ. லைக் நான் வந்து ஒரு பொலிட்டிக் குழந்தையாக சுற்றிட்டு இருப்பேன். ஏதாச்சும் படம் வந்துச்சு அப்படின்னா, ஏய் இது அந்த படத்துலேருந்து காப்பிடா, ஏய் இது இந்த படத்தில். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே அதிகமான இங்கிலீஷ் படங்களாக பார்த்து எந்த படம் பார்த்தாலும் இது காப்பிடா அது காப்பிடான்னு சொல்லி நான் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ என்னை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் எனக்கு வந்து எப்போவுமே யாராச்சும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்துகிட்டே இருப்பாங்க, என்னை வந்து இது பண்ணிட்டே இருப்பானுங்க, நம்மளை நல்ல ஒரு இதாக வச்சுருப்பானுங்க, ஒரு குஷன் இருந்துகிட்டே இருக்கும். என்னால் என்ன வேணாலும் பண்ண முடியும், அந்த குஷன் இருக்கும். ஹைதராபாத் போனதுக்கப்புறமா என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, அந்த குஷன் வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. எனக்கு யாருமே இல்லை அங்கே. நான் வந்து ஒரு தனி மனிதனாக இருந்தேன். இவந்தோ நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் மேக்கப் பண்ணால் கூட எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அந்த குழந்தைத்தனமாக இருப்பேன். அந்த குழந்தைத்தனத்தை வந்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு யாருமே இல்லை. எல்லாருமே வந்து எனக்கு வந்து அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கள்ல, அப்படி யாருமே எனக்கு கொடுக்கல. எனக்கு வந்து செம்ம காண்டாகிடுச்சு. நான் வந்து 1 இயர் அங்கே இருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ என் பர்த்டே வந்துச்சு. எவ்வளோ நான் வந்து ஒரு எமோஷ்னலி இன்செக்யூராக இருந்தேன் அப்படின்னா, என் பர்த்டே வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணல. நான் அதில் செம்ம காண்டாகி என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் மாதம் ஒன்ஸ் தான் சென்னை வருவேன், காசு இருந்தால் தான் சென்னைக்கே வருவேன். ஸோ அந்த மாதம் ஃபுல்லாக செலவு பண்ணாமல் இருந்துட்டு அடுத்த மாதம் டிசம்பர் 1 கரெக்டாக வந்து சென்னை வரேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாத்தையும் கூப்பிட்டு, டேய் இவனுங்க எனக்கு கேக் கட் பண்ணல, நீங்கள் எனக்கு கட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தமாக 3 கேங்கோடு சேர்ந்து 3 கேக் கட் பண்ணியிருப்பேன். அது வந்து எனக்கு இப்போ யோசிச்சு பார்த்தா ரொம்ப பெட்டியாக இருக்குது. பட் தட்ஸ் ஹவ் ஐ வாஸ். இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னு பார்த்தா ஃபினான்ஷியலாக இன்னொரு இது என்னென்னா, இவனுங்களாம் வந்து நான் ஜாயின் பண்ணப்போ வந்து இவனுங்களாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சேவிங்ஸ் பண்ணிட்டு இருந்தானுங்க. நான் வந்து பார்த்தா என்னோடய அப்பார்ட்மெண்ட் மேட் வந்து அவன் வந்து ஒன்று பண்ணிட்டுக்கிறான். என்னடான்னு கேட்டால் இது டிமேட்ரா, இது இதுடா அப்படின்ட்டுக்கிறான். இன்னொருத்தனை கேட்டால் அவன் வந்து ஏதோ இந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட்லேயே வந்து வாலண்ட்ரி பிபிஎஃப் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தான். என்னடா என்னெல்லாமோ பேசுகிறீங்க, எனக்கு புரியாத பாஷையாகவே இருக்குது அப்படின்னா, அதெல்லாம் அப்படி தான்டா அப்படி இப்படின்னு ஏதோ பேசிட்டு இருந்தானுங்க. நானும் கண்டுக்கல, நமக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. எனக்கு அப்போ வந்து ஆக்சுவலாக வந்து ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் வந்து 12,500, அதுக்கப்புறம் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் ப்ரொபேஷனுக்கு அப்புறமா 17,500. ஸோ இந்த அமௌண்ட்லேயே வந்து நான் வந்து பேங்க் லோனும் வந்து பே பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா என்னோடய எஜுகேஷன் லோன், எஜுகேஷனோட ஃபுல் இதுவுமே லோனில் தான் பண்ணுது. ஃபஸ்ட் இயர் மட்டும் கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணோம், மீதி எல்லாமே வந்து பேங்க் லோனில் பண்ணுது. ஸோ நான் அதை வந்து அப்போ தான் நான் ஜாப் வேறு லேட்டாக ஜாயின் பண்ணனால நான் அப்போ தான் உட்காந்து எல்லாத்தையுமே வந்து இது பண்ண ஆரம்பித்தேன். I started repaying back. ஸோ ரெண்ட்டு, பேங்க் லோன் இது எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே தலைவன்கிட்ட வந்து காசே இருக்காது. பட் ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் ஸோ மெனி பீப்புள். ஹைதராபாத்தில் இருக்கும்போது தான் நான் நிறைய பேரை மீட் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு விதமான நாலேஜ் வந்து கொஞ்சம் கெயின் ஆச்சு. எனக்குள்ளே இருக்கிற டாக்ஸிக் ட்ரைட்ஸ்லாம் என்ன, நான் எப்படி ஒரு க்ரை பேபியாக இருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் ரியலைஸ் பண்ணேன். ஒரு விதமான மெச்சாரிட்டி லெவல் வந்து அப்போ தான் நான் வந்து அப்சர்வ் பண்ணேன். நம்ம எதுக்காக வந்து என்ன சொல்கிறது, நம்மளோட ஹாப்பினஸ் வந்து எப்போவுமே வந்து அடுத்தவங்க கிட்டே கொடுக்கக்கூடாது. நான் மேலே ஏறி போயிருக்கலாமோ இல்லை கீழே தான் போகணும். ஓகே, ஸோ அதெல்லாம் நான் வந்து அங்கே இருக்கும்போது தான் புரிஞ்சுக்கிட்டேன்.
ஸோ அங்கே இருந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, எங்கள் அக்காவுக்கு வந்து சில பர்சனல் இதெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்காக நான் வந்து திரும்ப சென்னை வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. ஸோ சென்னை திரும்ப வரணும் அப்படின்னு தான் நான் அந்த கம்பெனியை குவிட் பண்ணிவிட்டு மொத்தமாக வந்து சென்னைக்கு இன்னொரு கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணேன். நான் அப்போ ஜாயின் பண்ணும்போது தான் வந்து என்ன அப்படின்னா, எங்கள் அக்கா வந்து ஓகே, நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி, சென்னை வர்றதுக்கு முன்னாடி எங்கள் அக்கா வந்து அப்போ தான் வந்து ஒரு கார் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தா. எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ் தான். ஸோ எங்கள் அப்பாலாம் வந்து பார்த்துட்டு, பொட்டை பிள்ளைக்கு எதுக்குல காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டைலாக் விட்டுட்டு இருந்தார். பட் வந்து எங்கள் அண்ணா வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணான். நீ போடுக்கா, நீ கார் வாங்கு, உனக்கு எவ்வளோ போட முடியுமோ போடு, நான் கொஞ்சம் அமௌண்ட் போடுறேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணதும் அவன் வந்து வாங்கிட்டான். அதுக்கு ஒரு ஏதோ பேங்க், எங்கள் அக்காவோட ஆஃபீஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்லாம் வர கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால் அவள் அதை வாங்கிட்டான். அது வாங்கி அவள் வந்து ஓட்ட கற்றுக்கிட்டு அவள் ஆல்மோஸ்ட் ஒரு எக்ஸ்போர்ட்டாகவே ஆகிட்டா ஒரு 1 இயர்க்குள்ளே. நான் வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஓட்ட ஆரம்பித்து நானுமே வந்து கொஞ்சம் அந்த ஆங்ஸைட்டிலாம் போய் இதாகிட்டான். அதுக்கப்புறம் அவளுக்கு ஏதோ ஒரு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி டெம்பரரியாக வந்துச்சு. அப்போ ஆட்டையை போட்டேன் சார். அது வந்து ஒரு கிராண்ட் i10 கார். ஸோ அந்த காரை ஆட்டையை போட்டதுக்கு அப்புறமா தான் வந்து தலைவனை கையிலே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மஜாவாக நான் வந்து வண்டி எடுத்து சுற்றிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் கோவிட் வந்துச்சு. கோவிட்லாம் வந்து காரில் போனோன்னா எவனுமே உங்களை பிடிக்க மாட்டான். இது ஏன்னா பைக்லலாம் போனால் பிடிச்சி அடித்து வெளுத்துட்டு வீடியோ வரும்ல, நான் எல்லா இடத்துக்கும் காரில் போயிட்டுருப்பேன். நான் ஒருத்தன் தான் இருப்பேன். அதனால் அவங்க வந்து பார்ப்பானுங்க, சரிப்பா போ அப்படின்றவாங்க. யாரும் வந்து அடித்தது கிடையாது, பிடிச்சது கிடையாது. ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இவனுங்களாம் எவ்வளோ ரேசிஸ்ட்டாக இருக்கிறாங்கய்யா, கிளாஸிஸ்ட்டாக இருக்கிறாங்க. காரில் போகிறவனை மட்டும் அடிக்க மாட்றாங்க. வேறு எவனாச்சும் இருந்தானா பைக்லலாம் போகிறவங்களாம் பிடிச்சி வச்சு வெளுன்னு வெளுத்துட்டு இருந்தாங்க. நான் வந்து அப்போ குரோம்பேட் ஏரியாவில் இருந்தேன். அந்த ஜங்ஷனில் மட்டுமே ஒரு 15 போலீஸ் இருப்பாங்க எப்போ, அந்த சரவணா ஸ்டோர் சிக்னலில். எவனாச்சும் மாட்டினா காலி. என்ன இந்த தம்பி ஏதோ பண்ணுறாப்புல. நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நாளைக்கு வந்து இந்த மீட்டப் இருக்குல்ல, அதுக்கு வந்து அந்த தோசா ஸ்பாட் போகிறோம். சரி, நான் அதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி, நான் ரொம்ப நாள் ஆச்சு போய், அதுக்கு முன்னாடி அந்த ஒரு வாட்டி ஷெல்லில் மீட் பண்ணி நாங்கள் தோசா ஸ்பாட் போகிற மாதிரி தான் பிளானு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி போய் பார்த்துக்கிறேன் எங்கே என்ன இருக்குது, அங்கே போனால் எப்படி இருக்கும். ஐ திங்க் மொத்தமாகவே ஒரு 5 பேர் தான் வருவோம்னு நினைக்கிறேன். நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தையும் வரோம். அதுக்கப்புறமா வந்து இன்னும் ஒரு 4-5 பேரோ வந்து குரூப்பில் வந்து வரோம் அப்படின்ட்டுருக்குறாங்க. கொஞ்சம் பேர் வந்து வரலன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு எத்தனை பேர் வரமாட்டேன்னு சொல்லுவாங்கன்னு தெரில. தூங்கினாலும் தூங்கிடுவாங்க, அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ கொஞ்சம் பேர் வரான்னு இருக்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதெல்லாம் நான் உள்ளே போய் பார்த்து டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸோ இது நடந்துட்டு இருந்துச்சு. பட் எங்கள் அக்காவுக்கு வந்து இட் கேவ் ஹர் மோர் கான்ஃபிடென்ஸ் ஆக்சுவலி. கார் இருக்கிறதுனால அவள் பாட்டுக்கு ஜாலியாக எங்கெங்கெல்லாமோ சுற்றுவா. நான் வந்து சென்னையில் இந்த மூலையிலேருந்து, குரோம்பேட்லேருந்து நாங்கள் அந்த சைடு மெரினா மால் இருக்கிற ஏரியாவுக்கெலாம் நாங்கள் சுற்றிருக்கிறோம். கார் இருக்குதுன்ற ஒரே காரணத்தினால அந்த எட்ஜுக்கு டு இந்த எட்ஜு, இந்த எட்ஜு டு அந்த எட்ஜு, எல்லா இடத்துக்கும் நாங்கள் சுற்றிட்டு இருப்போம். இதுவும் நான் மற்ற வீடியோவில் சொன்ன மாதிரி தான், உங்கள் லைஃப்பில் எப்போவுமே யாராச்சும் ஒரு பொண்ணு இருந்துட்டு தான் இருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம். அவங்களுக்கெலாம் வந்து எப்படியாச்சும் எஸ்பெஷலி காரை வந்து நீங்கள் ஓட்ட கற்றுக் கொடுத்தே ஆக வேண்டும். அது உங்களுடைய கடமை. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, த அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீடம் நமக்கு கிடைக்கிற ஃப்ரீடம் வேறு. நம்ம வந்து பசங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து வேறு லெவலான ஃப்ரீடம் இருக்கும். அந்த ஃப்ரீடம் வந்து உங்களால் வந்து
இப்போ நானே சுற்றிக்கிட்டு இருக்கிறேனே. நான் இந்த வீடியோ ஏன் திரும்ப மேக் பண்ணுறேன்னா, அந்த வீடியோ நடுராத்திரி 2 மணிக்கு பண்ணியிருப்பேன். ஏன் அது இருட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் ட்ரைவாக இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நடுராத்திரி சுற்றலாம், எங்கே வேணாலும் சுற்றலாம், எப்போ வேணாலும் சுற்றலாம். த ரியாலிட்டிஸ் அதான் ரியாலிட்டி. இது வந்து ஒரு பொண்ணால் அப்படிலாம் சுற்ற முடியாது. இதுவே ஒரு கார் இருக்குது அப்படின்னா, தட் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் தம் அ லாட். அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இது வேறு ஒரு லெவல் ஆஃப் ஃப்ரீடம் கொடுக்கும். சரி, அட்வைஸ் ஓவர். நம்ம அடுத்து திருப்பி அதே டாபிக்கு திரும்ப வருவோம். ஸோ இதனால தான் வந்து எனக்கு வந்து ஐ ஹேட் த ப்ரிவிலேஜ் டு ட்ரைவ் அ கார். ஏன்னா எனக்கு வந்து பைக்கே அது வரைக்கும் இருந்ததில்லை. நான் பைக் வாங்கினதே இல்லை. எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போவுமே சைக்கிள் தான் வச்சுருப்போம். குடும்பத்தில் எல்லோரும் வந்து சைக்கிள் யூஸ் பண்ணுற மனிதர்கள் நாங்கள். கிராமத்துக்குள்ளே நம்ம என்ன ஸ்கூலுக்கு சைக்கிளில் போவோம், அவ்வளோதான். எல்லாமே 1 மணி நேரம் சைக்கிள் அடித்தோன்னா ரீச் ஆயிரும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் சைக்கிளே பழகிட்டோம். பைக்கு என்பது வந்து வாங்கினதே இல்லை. எங்கள் அகராதியிலே நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தில் யாருமே வாங்கினதில்லை பைக்கு. அந்த அளவுக்கான இதுதான் பைக்கை பொறுத்த வரைக்கும் டாபிக். ஓகே, இதெல்லாம் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன், நான் பைக் யூஸ் பண்ணது இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த கார் vlog 1 பார்த்துட்டு வந்த மனிதர்களுக்கான திரும்பி நான் அதை சொல்கிறேன். அப்போ நான் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் உள்ளவர் தான் வந்து அந்த பைக் வச்சுருந்தேன். அந்த ஹவுஸில் இருக்கிற எல்லாட்டையும் நான் பைக் யூஸ் பண்ணிருப்பேன். ஸோ அவர்கிட்ட எடுக்கும்போது தான் வந்து அவர் வந்து அடுத்த நாள் பைக்கை வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போனார். நான் காலையில் ஜிம்முக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அவர் வந்து மதியமாக ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிருந்தாப்புல. பாதியில் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து எனக்கு போட ஆரம்பிச்சிட்டாப்புல, ஏய் நீ தான் எடுத்துகிட்டு போன, என்னாச்சு, என்ன பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி என் பேரை சொல்லி டேக் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாப்புல. நமக்கு பைக்கும் பற்றி ஒன்றுமே ஒரு டேஷும் தெரியாது. அதை பார்த்துட்டு தலைவா நான் எதுவுமே பண்ணல அப்படின்னாலுமே அவர் வந்து கேட்கல. அது வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி மென்டலி ரொம்ப ட்ராமடைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா என்னை யாருமே அந்த மாதிரி திட்டினதும் கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. எனக்கு வந்து என்னடா இது, நம்ம வந்து அதுக்கப்புறத்தில் வந்து நான் வந்து பைக்கே எடுக்கிறதில்ல. இவங்க பைக்கை எடுத்தால் இந்த பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இதுதான் அந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரிக்கு அப்புறமா தான் நான் வந்து சென்னை வந்தேன். காரு எங்கள் அக்கா வந்து கார் வாங்கினதுக்கப்புறமா அந்த காரை நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவன் ஆன்சைட் போனால், அதுக்கப்புறம் கோவிட் வந்துச்சு. மொத்தமாக நானே வந்து காரை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து நான் பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆனேன். பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறமா என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, எங்கள் அக்கா வந்து திரும்ப இங்கே வந்துட்டா. அவள் வந்து காரை வந்து நீ கொடுக்கலாம் அப்படி என்று சொல்லிவிட்டாள். எனக்கு கார் தேவைப்படுது, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரணும் இங்கே, நீ வந்து அதனால் கொடு அப்படின்னா. இது எங்கடா லெஃப்ட் எடுக்கணும், ரைட் எடுக்கணும், அந்த பக்கம் எடுக்கணுமா? இந்த ரூட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கா இவ்வளோ நேரம் வந்தேன்? அதுக்கு நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் அங்கே கனெக்ட் பண்ணியிருக்கலாம் போலையே. தெரிஞ்சு வச்சுக்கிறேன் இதெல்லாம். புதுசாக ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணுறானுங்களே, மெக்டிக்கு பக்கத்தில் ஏதோ மால் மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க. நைஸ். நம்ம கொஞ்சம் லெஃப்ட் எடுக்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. ஸோ இதுதான் அந்த ஷெல், தேவனஹள்ளி ஷெல். நிறைய கேப் இருக்குது, ஏதாவது கிராப்பில் போகலாம். அப்புறம் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை பற்றி ஒருத்தர் கொஷின் கேட்டிருந்தார்ல, அதுக்கு நான் வரேன். நான் இங்கே ஷேர் பண்ணுறது எல்லாம் எதுக்குன்னா, இதான் அந்த ஷெல்லு. ஓகே, பார்த்தாச்சு, கிளம்பிடும். இதான் அந்த என்ன சொல்கிறது, இந்த ஸ்டெபிலிட்டி, இதெல்லாம் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, இதுக்கெலாம் வந்து ஏன் இந்த மாதிரி கொஷின் வந்து லாங்காக சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து என் லைஃப்பில் வந்து நிறைய ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஃபுல் வீடியோ. உங்களை அதுக்கு தான் நான் வந்து அந்த அன்ஃபில்டர்ட் வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அதில் வந்து எக்கச்சக்கமாக பேசியிருப்பேன். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசியிருப்பேன், மூச்சு முட்டை.
தான் மக்களே, அம்பிட்டு தான். ஸோ இது நடந்துட்டு இருக்கிறதுக்கப்புறமா அம்மா டே சிவப்புக்கு சட்டை இவன் நான் ரைட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்டில் வந்துட்டு இருக்கிறான். லெஃப்ட் இண்டிகேட்டர் மாற்றிட்டான்டா, பொசுக்கு மாற்றிடுறான். இங்கிலீஷ் பேச வேணாண்டி, ஹிந்தி பேச வேணாண்டி, கரெக்டோ தமிழில் பேசி. தண்ணியை குடிச்சிட்டான், தண்ணியே இல்லாமல் இருக்கிறேன். ஷெல்லுக்குள்ளே போய் ஒரு தண்ணியாச்சும் குடிச்சிருக்கணும். பரவாயில்ல, தோசா ஸ்பாட்டுக்கு போவோம். அடே லாரி பையா, இவனுங்க வேற அந்த பக்கம் போகணுன்னா அப்படி போக வேண்டியதானடா. ஏன்டா இருக்கிற எல்லாத்தையும் லெஃப்ட் எல்லாத்தையும் மறைச்சி வச்சிருக்கிறீங்க? லாஸ்ட்டாக நான் இங்கே வந்தது ஜனவரி மாதம் வந்தேன்னு நினைக்கிறேன். நல்லா பைக் ஓட்டுற தம்பி, ரைட் சைடே பார்க்காம ரைட் எடுக்கிறான். போகிறதுக்குள்ளே தூங்கிடும் போலையே. நான் வர தூங்காமல் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ கணக்குக்கு வருவோம். என்னெல்லாம் லோன் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஹைதராபாத்தில் இருக்கும்போது நான் ஒரு சில பிஸ்னஸ்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பிட்காயின் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு இந்தியாவுக்குள்ளே. எந்தவித இதுவும் இல்லாமல், கவர்மெண்ட்டோட எந்தவித கண்காணிப்பும் இல்லாமல் வந்துச்சு. காயினெக்ஸ்னு ஒரு சைட் இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரில. அங்கே மட்டும்தான் வாங்க முடியும் அந்த டைமில். அதில் பிட்காயினை வாங்குறதுக்கு எங்கள் அண்ணனை சொன்னால் அவன் வாங்க மாட்டேன்ட்டான். நான் அதுக்கு தனியாக லோன் எடுத்து அந்த பிட்காயினை வாங்கி அதுக்கு ஒரு சைடில் லோன் ஓடிட்டு இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறமா இந்த கடலை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். எதுனா அது என்ன கடலைனா முந்திரி பருப்பு, முந்திரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் ஊரில் உள்ள இதை முந்திரியை வாங்கிட்டு ஆஃபீஸில் விற்றுட்டு இருந்தோம். அது இப்போ முந்திரி நீங்கள் எவ்வளோக்கு வாங்குறீங்கன்னு தெரில. அது 1 கேஜி நாங்கள் 750 ருபீஸ்க்கு விற்றுட்டு இருந்தோம். ரொம்ப சீப்பான ரேட்டில் விற்றுட்டு இருந்தோம். ஆஃபீஸில் எல்லோரும் வாங்குவாங்க. அது ஒரு நல்ல இதாக இருந்துச்சு. சரி, நம்ம எப்படியாச்சும் சூப்பர் மார்க்கெட் இதுக்குள்ளே கொண்டு போகலாம் அப்படின்னா அப்போ தான் இந்த ஜிஎஸ்டி காம்ப்ளிகேஷன்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. சரி, நம்ம ஜிஎஸ்டி காம்ப்ளிகேஷனுக்கு ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் அவன் கிளம்பிட்டான். கம்பெனியை விட்டு கிளம்பி அவன் வேறு ஊருக்கு போயிட்டான். அவன் இன்னொரு பால் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எவால்வ் ஆகிட்டான். கவர்மெண்ட் ஏதோ சப்சிடிலாம் கொடுக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு 10 lakhs போட்டு கவர்மெண்ட் ஒரு 10 lakhs ஏதோ கொடுத்து அதை பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ இது எல்லாமே என்ன சொல்கிறது, இதில் நாங்கள் லைட்டாக ப்ராஃபிட்டும் பார்த்துட்டு தான் இருந்தோம். அட் த சேம் டைம் எனக்கு அந்த லோன் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ நான் எஜுகேஷன் லோன் தாண்டி இந்த லோனை பே பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நான் பெங்களூர் வந்திருக்கப்போ சொன்னேன்ல, எங்கள் அக்கா காரை திரும்பி கேட்டால், நான் கார் வேணும், எனக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னது கேட்டதும் நான் காரை கொடுத்துட்டேன். நான் காரை கொடுத்துட்டு நான் பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டியில் ஒரு பிஜியில் இருக்கிறேன். என்னால் கார் ஆல்மோஸ்ட் ஒரு 4 years நான் யூஸ் பண்ணிட்டேன். என்னால் காரே இல்லாமல் இருக்க முடியலை. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். இவ்வளோ நாள் நம்ம கார் யூஸ் பண்ணோம், இப்போ கையிலேருந்து காரே இல்லை அப்படின்னு. இவ்வளோ காரே இல்லாமல் சும்மா நான் இருந்தால் கூட நான் அப்படியே இருந்திருப்பேன். இப்போ காரும் இல்லை, எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் அப்போ தான் கார் வாங்குறதுக்கான சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம சர்ச் பயங்கரமான சர்ச். நான் எப்படின்னா ஹைப்பர் ஃபிக்ஸ்ட் ஆகிடுவேன். இப்போ நான் கேமரா வாங்குகிறேன், லென்ஸ் வாங்குகிறேன், ஃபோன் வாங்குகிறேன், எது வாங்குறேன்னா இருந்தாலும் சரி, நான் ஒரு அதுக்கு ரிலேட்டடான எல்லா வீடியோவையும் பார்த்துட்டு தான் வாங்குவேன். உங்களுக்கு ChatGPT கூட பொய் சொல்லுண்டா, ஆனால் நான் பொய் சொல்ல மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி
துளசி கூட வாசம் மாறுண்டா. ஆனால் இந்த தவசி அந்த லெவலுக்கு நான் வந்து இன்ஃபர்மேஷன் அப்சார்ப் பண்ணி வச்சுருப்பேன். ஆக்சுவலி நீங்கள் இந்த மாதிரி ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா ஆப்போசிட்லேருந்து விசிபிலிட்டி கம்மியாக இருக்குல்ல. ஸோ யா நான் என்ன சொல்கிறேன்னா ஸோ நான் அப்போ தான் உட்காந்து சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வந்து ரொம்ப இருக்கிற எல்லா i20 N-லைனோட எல்லா வீடியோவையும் பார்த்துட்டேன். ஆக்சுவலி எனக்கு அப்போ i20 N-லைன் இருந்தது தெரில, ஏன்னா அந்த டைம் தான் லான்ச் பண்ணியிருந்தானுங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து பலினோ பார்த்துட்டு இருந்தேன். பலினோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. டெஸ்ட் ட்ரைவ்லாம் எடுத்து பார்த்தேன், நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் சேவிங்ஸ் பண்ணுறேன். நான் வந்து என்னோடய பேங்க் லோன் முடிஞ்சிருச்சு, என்னோடய பர்சனல் லோன் முடிஞ்சிருச்சு. நான் அப்போ தான் வந்து திரும்ப ஒரு கார் லோன் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு, சரி நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணிவிடுவோம், சேவ் பண்ணிவிட்டு திரும்பி கார் லோன் தனியாக போட்டு காரை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து காரை ரிசர்ச் பண்ணேன். காரை மட்டுமே நான் வந்து ஒரு 7-8 மாதத்துக்கு மேலே ரிசர்ச் பண்ணேன். இருக்கிற எல்லா வீடியோவையும் பார்த்தேன். எவ்வளோ ரேஞ்சுக்கு நான் பார்த்தேன் அப்படின்னா, நான் பார்த்து இந்தியாவில் உள்ள வீடியோலாம் முடிஞ்சு யூரோப்பில் உள்ள i20 N-லைன் வீடியோஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ரிவ்யூக்கு. அந்த அளவுக்கு இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து துவைச்சி. ஸோ நான் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த மொதல் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நான் வந்து எதெல்லாம் வாங்கணும்னு நினச்சேன், பலினோ போலோ எக்கச்சக்கமாக எல்லாத்தையும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி கடைசியாக i20 N-லைன் தான் வந்து எனக்கு வந்து இது ப்ராக்டிக்கலாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது, பார்க்கவும் நல்லா இருக்குது, இன்டர்னலாகவும் நல்லா இருக்குது. எனக்கு வந்து நம்ம வந்து ஒரு காரை ரொம்ப நாளாக ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, யூ வில் நோ ரைட் திஸ் இஸ் யுவர் கார் அப்படின்னு. அந்த ஃபீல் வந்து எனக்கு இந்த காரில் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா தான் நான் வந்து இது பண்ணிவிட்டு வாங்கினேன். ஸோ கார் லோன் எல்லாமே அதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு ஜாலியாக. அப்போ தான் நம்ம லைஃப்பில் வந்து எப்போவுமே வந்து நான் சொன்னல, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு ஏன் அவர் வந்து உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் எதுவும் கேட்கல. அந்த கொஷினே எப்படின்னா, நீங்கள் எப்படி ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆனீங்க அப்படின்னு கேட்டிருக்காப்புல. ஏன்னா அவங்க வந்து என்னென்னா, ஓகே இவன் வந்து கார் வச்சுருக்கிறான், பைக் என்ன கேமரா வச்சுருக்கிறான், எல்லாமே வச்சுருக்கிறான், ஃபோன்லாம் வச்சுருக்கிறான், இவன் கேட்ஜெட்டும் நிறையா வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இவன் வந்து எல்லாம் ஸ்டேபிளாக இருப்பான், ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருப்பான்னு நினைப்பீங்க. அங்கே தான் நண்பா உனக்கு ஒரு அதிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனையும் இறக்குறேன். இது வந்து ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்க்காதவங்களுக்கு இப்போ புதுசாக வந்தவங்களுக்காக நான் திரும்ப எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு ட்ராமாவை அன்லோட் பண்ணுறேன். ஸோ என்னன்னா வந்து நான் அந்த எஜுகேஷன் லோன்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. எஜுகேஷன் லோன் முடிஞ்சிச்சு, அந்த ஃபஸ்ட் எடுத்து அந்த பிட்காயின் லோன் முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து இந்த கார் லோன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கார் லோன் எப்படின்னா, நான் வந்து 7.5 டவுன் போட்டு 6 lakhs வந்து இது பண்ணியிருந்தேன். ஐ டுக் லோன் ஃபார் 2 years. எனக்கு என்னென்னா வந்து டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போட்டேன். பிளானிங்லாம் நல்லா பண்ணேன். எதில் கோட்டை விட்டேன் அப்படின்னா, நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனியில் வந்து கடைசியாக நான் வந்து என்ன சொல்கிறது, லோனை முடிக்கிற டைமில் இருக்கும்போது வந்து கம்பெனியில் வந்து என்னை லே ஆஃப் பண்ணிட்டானுங்க. சிறப்பான சம்பவம். பிரச்சனை என்னென்னா, எனக்கு வந்து பேக்கப்பே இல்லை. நான் தான் எங்கள் வீட்டுக்கு காசு கொடுப்பேன். ஆல்மோஸ்ட் வந்து என் லைஃப்பில் வாழ்நாளில் என் சேலரி வந்து நான் ஒரு நாள் கூட வந்து என்னோடய ஃபுல் சேலரி நான் யூஸ் பண்ணதே கிடையாது. எதுக்காச்சும் ஒன்று போயிட்டே இருக்கோம். ஒன்று லோனுக்கு போயிட்டுருக்கோம், வீட்டுக்கு எப்போவுமே போயிட்டுருக்கோம். அந்த ஒரு டிபெண்டன்சி வந்து அந்த சேலரியில் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஸோ அதனாலேயே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 1 second, செம்மையாக இருக்குது. இதை நம்ம ஃபோட்டோ எடுத்தாகணுமே, கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு எடுக்கலாம். லிவ் பியாண்ட் ஆர்டினரி. இங்கே ஒரு வில்லா கூட வாங்கி போட்டால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும். குல்லாவுக்கே காசு இல்லாத நீ வில்லா பற்றி யோசிக்கலாமா? ஓகே, ஸோ கரெக்டாக லே ஆஃப் பண்ணிட்டானுங்களா?
பண்ணதுக்கப்புறமா லோன் வேறு ஓடிட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. என்கிட்ட பேக்கப்போ இருக்கிற ஃபண்டுலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிருச்சு. எனக்கு என்னன்னா எனக்கு எதுவுமே இல்லை. நான் என்கிட்ட சேவிங்ஸும் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னே தெரில. சில ஃப்ரெண்ட்ஸுகள் உதவினால் நான் வந்து அந்த சுச்சுவேஷனை கடந்து 3 months நான் வேலை இல்லாமல் இருந்தேன். பட் அது வந்து என் லைஃப்பை வந்து மரணமாக இம்பேக்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் திரும்ப அதுக்கப்புறமா அந்த லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் போட்டிருப்பேன், இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி 1 year ஆகுது. இப்போ வந்து 1.5 year மேலே ஆகுது. ஸோ அப்போ தான் நான் வந்து ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே ரீபே பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு சில சிச்சுவேஷன் வந்துச்சு, சில இஷ்யூஸ்லாம் வர ஆரம்பிச்சிது. அந்த இஷ்யூவில் தான் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஐ ஹேட் டு டேக் another big loan. பிகாஸ் அந்த இஷ்யூவை நான் இன்னொரு நாள் தனியாக ஒரு நாள் உங்களுக்கு விளக்குகிறேன். இது நடந்தே பல வருஷம் ஆச்சு, எனக்கு இன்னுமே கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக தான் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து நான் ஈஸியாக வந்து இது பண்ணியிருக்கலாம். என் செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுத்துட்டு நான் சில சாய்ஸஸ், அவங்க சொன்ன சில சாய்ஸஸ் நான் மேக் பண்ணியிருந்தேன்னா நான் ஈஸியாக எந்த வித ஃபினான்ஷியல் இஷ்யூவுமே இல்லாமல் இப்போவும் இல்லை, இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு ஜாலியாக இருக்கலாம். ஆனால் அந்த இஷ்யூவில் வந்து நான் வந்து என்னால் அப்படி இருக்க முடியாது. ஐ சோஸ் ஃப்ரீடம், ஐ சோஸ் சர்டன் திங்ஸ். அப்போ தான் நான் யோசித்தேன், அதுக்கு வந்து நான் வந்து ஐ ஹேட் டு டேக் திஸ் லோன். அதை சமாளித்து, என்னடா இதுக்கப்புறமா இவ்வளோ ஷார்ட்டாக பண்ணி வச்சுருக்கீங்க, போங்கடா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராதிங்க. ஸோ WB ஓகே டு கேரளா. ஸோ அது போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் நிறைய கேஜெட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன், அதுக்கு கொஞ்சம் ஓடிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் போய்கொண்டு இருந்தது. நடுவில் சில ஃபினான்ஸஸ்லாம் வந்துச்சு, அதில் நான் கொஞ்சம் டாப்அப்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பேசிக்லி மல்டிபிள் நம்பர் ஆஃப் ராங் ஃபினான்ஷியல் மூவ்ஸ். பட் இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா ஐ வுட் ஹவ் டன் த சேம். பட் ஸ்டில் மெயின் ரீசன் என்னென்னா, ஐ ப்ரிஃபர்ட் மென்டல் பீஸ் மோர் தென் எனி திங். கடனில் இருக்கிறது மென்டல் பீஸான்னு கேட்டிங்கன்னா இல்லை தான். பட் சில விஷயங்களுக்காக வந்து ஐ ஹேட் டு டூ தோஸ் திங்ஸ். பட் அதான் நம்ம லைஃப்பில் வந்து எப்போவுமே எது அன்சர்டைனாக இருக்குன்னே தெரியாது. நம்ம சில விஷயங்களை வந்து சில பேர் சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்மளை வந்து பிட்ரே பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருப்போம். சிச்சுவேஷனும் நம்மளை பிட்ரே பண்ணும், மனிதர்களும் நம்மளை பிட்ரே பண்ணுவாங்க, கடைசியில் நம்மளை ஜோக்கர் ஆக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நடந்து ஐ திங்க் அந்த டைம் வந்து எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 11 lakhs கிட்ட லோனு மொத்தமாக வந்து ஃபினான்ஸ் இது இருந்துச்சு. அதில் வந்து நான் ஆல்மோஸ்ட் அந்த 1 yearல வந்து ஒரு 2 lakhs கிட்ட 2.5 lakhs கிட்ட பே பண்ணியிருப்பேன். நடுவில் என்ன ஆகிடுச்சுன்னா, இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்னென்னா, நான் வாங்கின கேஜெட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆட்டையை போட்டானுங்க. அது ஒரு தனி கதை, அதுவும் பார்க்கலன்னா நீங்கள் போய் ஏதாச்சும் ஸ்டோரியில் இருக்கும். நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படிலாம் என் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் இருக்கும். ஸோ வந்து பொசுக்குன்னு ஆட்டையை போட்டானுங்க. அது வந்து கம்மியான அமௌண்ட்லாம் இல்லை, அது எக்கச்சக்கமான அமௌண்ட். நான் இப்போ வரைக்குமே ஃபுல் கேல்குலேஷன் போடல, ரஃப் கேல்குலேஷனில் சரி ஓகே 4.5 lakhs அப்படின்னு இமேஜின் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் ஒரு வாட்டியும் வந்து இப்போ வந்து சின்ன கேட்ஜெட்ஸ்லாம் வாங்கிட்டு தான் இருக்கிறேன், ஏன்னா எல்லாமே அந்த பேக்கில் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா நான் திரும்ப வந்து ஒரு கேமரா வந்து இப்போதைக்கு வந்து ஒரு இஎம்ஐயில் வாங்கியிருக்கேன். மீதி எதுக்கும் இன்வெஸ்ட் பண்ணல, மீதி எதுவும் வாங்கலை, இதுக்கப்புறம் வாங்குகிற ஐடியாலே இல்லைனா. எல்லா ஃபினான்ஸஸும் நம்ம சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு என்ன தோணும்? கார் வாங்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்களா? ஸோ கார் வாங்கலாமா வேணாமான்னா நான் உங்களுக்கு ஒரு சில கொஷின்ஸ்லாம் கேட்குறேன். அதுக்கு வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா செக் ஆஃப் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு டிபெண்டன்சி யாராச்சும் இருக்கிறாங்களா? இப்போ உங்கள் சேல்ரி இல்லை அப்படின்னா உங்களை டிபெண்ட் பண்ணி யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்களான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எவ்வளோ லோன் ஓடிட்டு இருக்குது, மல்டிபிள் நம்பர் ஆஃப் லோன்ஸ் ஓடுதா இல்லை பெரிய அமௌண்ட்டில் லோன் ஓடுதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள்.
அது ஓடிச்சுன்னா அதையும் செக் ஆஃப் பண்ணிக்கோங்க. வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான், வேறு அவ்வளோலாம் தெரில. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு இல்லை அப்படின்னாலே நீங்கள் வந்து ஹாப்பியாக வந்து இது பண்ணலாம். ஓகே, நான் தவறு போட்டுட்டேன். நான் அந்த பக்கம் போயிட்டு வரேன். கரகாட்டம் ஆடித்தானே. சரி, நம்ம கொஞ்சம் இங்கேருந்து பேசுவோம். ஆவா, நல்ல இமயமலை மாதிரி வச்சுருக்குறாங்கப்பா, எல்லா சைடும் மலையை வச்சுட்டு. ஆவா, ஸோ இதுதான். திரும்ப நான் தட்டிட்டேனா? ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வந்து செட் ஆகுதான்னு பாருங்கள். கார் வாங்குறது ரொம்ப நல்ல விஷயந்தான். அதை விட ரொம்ப முக்கியம் வந்து நம்மளோட ஃபினான்சஸ் நம்ம சேஃப்டி பண்ணுறது. நான் இப்போவுமே இந்த கம்பெனியில் இருக்கிறேன் அப்படின்னா, இந்த கம்பெனியில் வந்து ஆல்மோஸ்ட் 2 வீக்கெண்டு வந்து எனக்கு ஒர்க் இருக்கும். அந்த 2 வீக்கெண்டும் என்னால் எங்கேயுமே வர முடியாது. நோ சான்ஸ். நான் இருக்கிற ஃப்ரீ வீக்கெண்டில் தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கிறேன். நான் நடுவில் தனியாக ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணிகிட்ருப்பேன். அது ஒன்று ஓடிட்டுருக்குது. இப்போ எடிட்டிங் கற்றுட்ருக்குறேன். இந்த ஜாபை தாண்டி இந்த ஜாபுமே வந்து எப்படின்னா வந்து இப்போ டிசம்பர் கான்ட்ராக்ட் ரினியூ பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களேன்னு தெரில. அது ரினியூ பண்ணால் எங்களை வந்து போடா அப்படின்னு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இதுவுமே ஒரு அன்சர்டைனான திங் தான். என்னடா இவ்வளோ அன்சர்டைனான விஷயங்கள்லாம் வச்சுட்டு இது பண்ணிட்டுக்கிறியா அப்படின்னிங்கன்னா, ஐம் அ ரிடிகுலஸ்லி ஆப்டிமிஸ்டிக் பர்சன். நான் வந்து என் லைஃப்பில் வந்து எல்லா வாட்டியுமே டவுன்ஃபால் ஆகிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப நான் வந்துக்கிட்டே தான் இருப்பேன். இதை விட இந்த சேனலில் வந்து நான் இந்த தமிழ் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து காரை விற்றுடலாமா அப்படிங்கிற நிலைமையிலாம் இருந்தேன். ஸோ தட்ஸ் த திங் கைஸ். லைஃப்பில் வந்து ஏதாச்சும் ஒன்று போட்டு நம்மளை வந்து தாக்கிக்கிட்டே இருக்கும் ஜெஸி. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தாகணும். ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு பிங் பண்ணவங்களாம் அட்லீஸ்ட் கொஞ்சம் பேர் வந்து ஒர்க்கிங்லேயாச்சும் இருக்கிறீங்க. ஸோ அதனால் பெட்ரு. நான் முன்னாடிலாம் ஃபஸ்ட் டைம்லாம் வீடியோ போடும்போது நிறைய எனக்கு காலேஜ் பசங்க தான் பிங் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் 2nd இயரில் இருக்கிறேன், நான் 3rd இயரில் இருக்கிறேன்னா, நான் காருக்காக சேவ் பண்ணிட்டுக்கிறேன், ஜாபுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுக்கிறேன் அப்படின்னு. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு பி அம்பிஷியஸ். உங்களோட அம்பிஷன் இதெல்லாமே வந்து நல்லது தான். மேக் ஷுர் யூ ஆர் ஃபினான்ஷியலி சவுண்ட். ஏன்னா வந்து வாழ்க்கையில் வந்து கடன் இல்லாத வாழ்க்கை தான் வந்து நல்ல வாழ்க்கை. நான் சில இன்ஃப்ளூயன்சர்ஸோட பாட்காஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்ருப்பேன். அவங்க வந்து வெறும் 4 லட்சம் 3 லட்சத்துலாம் வந்து பெரிய கடன், இந்த கடன் அந்த கடன் சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. என் வாழ்க்கையில் உள்ள கடன்லாம் பார்த்தா இவனுங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. ஒரு நாள் என் வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தா அவ்வளோதான் போல், எனக்கு வேண்டாண்டா சாமி அப்படின்னு போயிடுவானுங்க போல். பட் அகேன் எவ்ரி ஒன் வில் ஹாவ் தேர் ஓன் ஸ்ட்ரகிள்ஸ். நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா, உங்களுக்குன்னு சில அன்ஃபேர் அட்வான்டேஜஸ்லாம் இருக்கும். மேபி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், உங்களோட ஃபேமிலியில் வந்து உங்கள் ஒய்ஃபுமே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் தான். 2 சேலரி, டபுள் இன்கம் வருது. இல்லை உங்களோட ஃபேமிலியில் வந்து பேரண்ட்ஸ் எல்லோரும் உங்களுக்கு டிபெண்ட் ஆகாமல் இருக்கலாம். மேபி ஜென்ரேஷ்னல் வெல்த் ஏதோ ஒன்று இருக்கலாம். அவங்க ஏதோ கவர்மெண்ட் ஜாபில் இருந்து அவங்க உங்களை டிபெண்ட் ஆகாமல் இருக்கலாம். பென்ஷன் மணி வருது, ஸோ நீங்கள் எதுக்குமே கொடுக்கணும் இல்லை. அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து எந்த லோனுமே இல்லை, ஹவுஸ் லோன் மட்டும் தான் இருக்குது, அது மட்டும் தான் ஓடிட்டுருக்குது. இல்லை ரொம்ப கம்மியான வேறு ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்குது. இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா, யூ கேன் ஈஸிலி பை த கார். யூ டோன்ட் ஹாவ் டு வரி மச் அபவுட் எனிதிங். எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். சில பேருக்கு வந்து இருக்கும், சில பேருக்கு இருக்காது. ஒருத்தருக்கும் ஒவ்வொரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் இருக்கும். இப்போ என் வயசில் இப்போ என்னோடய கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து அவங்களாம் வந்து மேரேஜ் ஆகி கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று வீடு கட்டி அவனுங்க ஏதோ என்ன சொல்கிறது, அந்த குழந்தைக்கு வந்து 5th இயர் 6th இயர் பர்த்டே கொண்டாடிட்டு இருக்கிறானுங்க. அவங்களாம் காலேஜ் முடிஞ்சதுமே கல்யாணம் தான், அந்த மாதிரி இறங்கி போயிட்டானுங்க. அவங்களாம் வந்து எப்படி சொல்கிறது, ஏதாச்சும் ஒரு இன்கம் வருது, டவுரி வருது, அதை வச்சு பிஸ்னஸ் போட்டு அது ஒரு இதாக தனியாக ஓட்டிகிட்டு இருப்பாங்க சில பேர். இவனுங்க ஏதாச்சும் என்ன சொல்கிறது, இதுதான் நான் சொல்கிறேன். இது வந்து மேபி அவங்கள வந்து நான் சொல்கிறதுனால வந்து என்வியில் சொல்ல, என் லைஃப்பில் வந்து நான் நிறைய ஹாப்பினஸ் பார்த்துருக்குறேன். நான் நிறைய விஷயங்கள், நான் இப்போ ஒரு டைம் மிஷின் இருக்குது அப்படின்னா நான் வந்து எதையுமே சேஞ்ச் பண்ண மாட்டேன். ஐ வாண்ட் ஆல் தீஸ் ஸ்ட்ரகிள்ஸ், ஐ வாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ்.
ஏன்னா இதுதான் வந்து என்னை வந்து ஷேப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்துச்சு. இப்போது நீங்கள் என்னோடய பழைய நியூ இயர் வீடியோ அதுக்கப்புறமா அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாமே சம்பவம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் வந்து ஒரு விதமான ஹோப் எனக்கு வந்து ஒரு லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல் மாதிரி நான் உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். ஐ திங்க் யூ ஷுட் பி ridiculously ஆப்டமிஸ்டிக். ஏன்னா நான் இப்போ வரைக்குமே வந்து நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கிறேன், அவ்வளோதான் நம்ம முடிஞ்சிட்டோம், இதோட நம்ம காலி அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்பேன். பட் ஐ ஆல்வேஸ் கம் பேக் சம்ஹவ். ஏதோ ஒரு இதில் வந்து திரும்ப நான் வந்துக்கிட்டே இருப்பேன். அண்ட் ஆல்சோ இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய மென்டல் ஹெல்த் வந்து ரொம்பவே அடி வாங்கியிருந்துச்சு. இந்த சேனலை வந்து நான் சும்மா தான் போட்டுட்டு இருந்தேன். சடனாக பார்த்தா நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சடனாக மெம்பர்ஷிப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தாங்க. இத்தனைக்கு நான் இந்த மெம்பர்ஷிப்பை நான் வந்து சேனல் தனியாக அவங்களுக்குன்னு வீடியோ போட்டதே கிடையாது. ஆனால் வந்து தெல் பி லைக் இல்லை we just want to support you, ஏதாச்சும் ஒரு வேலை வந்து I have to support you அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருப்பாங்க. என்ன ஹயபூசாவா ஒரு பொண்ணு வந்து கால் கூட எட்ட முடியல, ஆனால் வண்டி ஓ BMW. ஓகே, கண்ணு தெரியாது, சாரி. பரவாயில்ல, நல்லா ஓட்டுறாங்க. இவ்வளோ கண்ட்ரோல்டாக திறமையாக ஓட்டுறாங்க பாருங்களேன். இங்கே தான் போகிறாங்களா? நைஸ். ஐ ஆல்வேஸ் அட்மயர் பீப்புள் ஹூ கேன் கண்ட்ரோல் தீஸ் ஹெவி பைக்ஸ். பசங்களாக இருந்தாலும் சரி, பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி. நான் பைக் அவ்வளோ ஓட்டினதே இல்லை, அதனால். ஸோ யா மக்களே, இதை தான் நான் சொல்ல வந்தேன். என்னுடைய கருத்து வந்து இதுதான். உங்களுக்கு வந்து எது இருக்குதோ அதை வச்சு பாருங்கள். உங்களோட அன்ஃபேர் அட்வான்டேஜ் என்னன்னு ரியலைஸ் பண்ணுங்கள். அதை உங்களோட பெனிஃபிட்டுக்கு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். நம்ம பேசாமல் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாமா? யா, தட் இஸ் பெட்டர். இங்கே யூட்டன் போடலாம் தான், எதுக்கு இங்கே போட்டுட்டு நம்ம அங்கே போய் போடலாம். பேசிகிட்டே போயிட்டு வரோம். ஸோ யா, நீங்கள் வந்து அதை யோசிச்சுக்கோங்க. வேறு எதுவும் சொல்ல வந்தேன். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து இட் ஓப்பன்ட் மீ டு அனதர் லெவல். நான் அப்போலாம் வந்து எனக்கு இந்த கமெண்ட்ஸ் போகிறத பார்த்தே, அந்த கமெண்ட்ஸ் சில பேர் போடுற கமெண்ட்ஸ்லாம் பார்த்தாலே வந்து எனக்கே கண்கள்லேருந்து கண்ணீர் வந்துடும். அந்த அளவுக்கு வந்து செம மோட்டிவேட்டிங்காக போட்டிருப்பாங்க. நான் வந்து யோசிச்சுட்டு இருப்பேன், நம்ம எதுவுமே பண்ணலையடா, நம்ம சும்மா வீடியோ போடுறோம், நமக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இவ்வளோ போடுறாங்களா அப்படின்னு. நான் இப்போ கொஞ்சம் 5 மாதமாக வந்து காணாமல் போயிருப்பேன். எனக்கு வந்து ரொம்ப கில்ட்டியாக இருக்கும். நான் ஒரு வாட்டியும் யூடியூப் ஸ்டூடியோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணும்போது வந்து எனக்கு செம்ம கில்ட்டியாக இருக்கும். சரி, நம்ம வீடியோ போடலையே அப்படின்னு. நிறைய பேர் கேட்டே இருப்பாங்க, ஒய் ப்ரோ நோ வீடியோ, ஒய் ப்ரோ நோ வீடியோ அப்படின்னு. எனக்கு வந்து இந்த மெம்பர்ஸாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, அவங்களாம் என்னை வந்து ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. நான் வீடியோவே போடலையே, மெம்பர்ஷிப் வந்து நான் உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறேன், மாதம் நான் உனக்கு வந்து ஐ திங்க் அதில் சில பேர்லாம் வந்து பர்க் வந்து 1 ஏதோ ஒன்று வச்சுருக்கிறாங்க. நான் வந்து ஸ்டார்டிங்கில் போட்டது தான். யோசிப்பேன், யார் சாமி நீங்களா? இப்போ கூட போன வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருப்பாப்பில், ஃபைனலி யூ ஃபவுண்ட் யுவர் யூடியூப் பாஸ்வேர்டு அப்படின்னு. ஸோ ஐம் ஆக்சுவலி வெரி வெரி கிரேட்ஃபுல் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். எனக்கு இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எனக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் பிங் பண்ணுறீங்க, அப்படியே அதே பிங் வந்து நீங்கள் கமெண்ட்லேயும் போடலாம், எனக்கு கொஞ்சம் ரீச்சும் கிடைக்கும். பட் யா, ஐம் ஆக்சுவலி வெரி வெரி கிரேட்ஃபுல். நான் சும்மா இதுக்கு வீடியோக்காக சொல்ல. இப்போவுமே நான் திரும்ப எனக்கு வீடியோ போடுற அளவுக்கு ஒரு புஷ் இருந்ததே வந்து நான் வந்து இந்த வீடியோ கமெண்ட்ஸ், யூடியூப் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தது தான். இது பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம போடணும், நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, அது ஒரு புஷ் வந்து எனக்கு மென்டலி இது கொடுத்துட்டே இருந்துச்சு. சும்மா இல்லாமல் ஏதாச்சும் போடுறா வீடியோவை, நீ விலாக் பண்ணுறதெல்லாம். நான் எங்கெல்லாமோ சுற்றிட்டு தான் இருந்தேன், சென்னை அங்கே எங்கேன்னு போயிட்டு தான் இருந்தேன். நான் வந்து இந்த எல்லாமே அந்த ஆட்டையை போட்டதுலேருந்தே நான் வந்து கொஞ்சம் மென்டலி வந்து டிப்ரமேஷன் ஆகிட்டேன். இவனுங்க வேறு அதில் ஏறவே முடியாது. ஒரு செகண்ட் வெயிட் பண்ணியிருந்தால் நான் முன்னாடி போயிருப்பேன். டட 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 டட
சரி பார்க்கலாம். நமக்கு இங்கே ஒரு யூட்டர்ன் எங்கேயாச்சும் போட்டுட்டு வருவோம். ஒரு சப்பை யூட்டர்னை போட்டிருக்கலாம் அப்போவே. ஸோ இதுதான் என்னுடைய ஸ்டோரி மக்களே, அந்த அன்ஃபில்டர்டு வீடியோ பார்க்காத நண்பர்களுக்காக. பட் தட்ஸ் இட். ஜஸ்ட் மேக் ஷுர் கார் வாங்குறது இது எல்லாமே வந்து ஒரு விதமான என்ன சொல்கிறது, இப்போ இதோட இது என்னன்னு தெரில, இப்போ வந்து ரொம்பவே நெசசரியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. டூ இட், ரிசர்ச் இட், எல்லாமே பண்ணுங்கள். மேக் ஷூர் உங்கள் ஃபினான்சஸ்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதில் எதுவும் வந்து கோட்டை விட்டுறாதீங்க. பார்த்தீங்களா, டாபிக் முடிஞ்சதுமே அப்படியே வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. என் மைண்ட்லேருந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் இன்னொரு டாபிக் வேறு இருக்குது, அதையும் கவர் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட்டு போயிட்டு நம்ம தோசையை கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு வருவோம். ஐயோ, எனக்கு நடு ரோட்டில் யூட்டர்ன் போகிறத பார்த்தாலே காண்டாக இருக்குது. இங்கே யூட்டர்ன் போடலாமா? அவசரமாக வந்து யூட்டர்ன் தலைமை லெஃப்டில் தான் போகிறேன். அப்படியா இது ஆக்சுவல் மாடு? அடப்பாவீங்களா, மாடை தான் எப்படி கட் பண்ணி வச்சுருக்குறீங்களா? கட் பண்ணி இல்லை, கயிறை கட் பண்ணி ஆடாமல் வச்சுருக்குறாங்க. எஸ் மக்களே, அப்புறம் நான் அந்த இங்கிலீஷ் சேனலுக்கும் நான் வந்து திரும்ப எதுவும் அப்டேட்டே பண்ணல. அதுக்கும் வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். நான் ஆக்சுவலாக ஒரு வீடியோ ஷூட் பண்ணேன். இந்த i20 N9 வெர்சஸ் i20யோட வீடியோ வந்து நான் இங்கிலீஷ்லேயும் ஷூட் பண்ணேன். அதை அந்த சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து பிங் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில், லெட் மீ நோ. நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க, பட் நான் அவங்களெல்லாம் வந்து ரொம்ப நாளாக ஆச்சு அப்படிங்கிறனால வந்து ஆட்கள் வந்து காணாமல் போயிட்டீங்க. இதுக்காக தான் நான் வந்து எப்போவுமே இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா யூடியூப் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் போடுவீங்க, நான் அதுக்கப்புறம் திரும்ப வீடியோ போட்டு நான் வர சேனல் பேரை வேற நான் மாற்றிட்டேன். தமிழ் கார்பிஓவி கமெண்ட்ரியை வந்து தமிழ் கார்பிஓவி ஸ்குவாட்னு மாற்றிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு கார்பிஓவி ஸ்குவாட் சேனல் வச்சுருக்கிறேன். நடுவில் எதுக்கு தனியாக வைக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்னே வச்சுட்டேன். கமெண்ட்ரியை தூக்கிட்டு திரும்பவும் அதையும் கார்பிஓவி ஸ்குவாடாகவே மாற்றிட்டேன். ஸோ தட் இட் வில் பி யூஸ்ஃபுல், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ரொம்ப தூரம் வந்துட்டோமோ, எனக்கே மறந்துடுச்சு தோசா ஸ்பாட் எங்கே இருக்குன்னு. Navigate to dosa spot. Getting directions to dosa spot using Google Maps. பார்த்தீங்களா இல்லை செல்லத்தை கரெக்டாக கொடுக்குது. யார் சாமி இவனும் லெஃப்டில் எடுக்கிறான். என்னங்கடா, ஒரே ஒரு சைக்கிளுக்காக எல்லோரும் லெஃப்டில் எடுக்கிறாங்களா? வாடா வாவ். இதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது மக்களே. நான் சும்மா அப்படியே ட்ரைவ் அப் பண்ணிவிட்டு தோசா ஸ்பாட் போகிறேன். தோசா ஸ்பாட்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது நான் வேறு ஒரு வீடியோவை ஷூட் பண்ணுறேன். ஆக்சுவலி இப்போ தான் நான் ஒன்று யோசிக்கிறேன். நான் இந்த தோசா ஸ்பாட்டுக்கு வந்ததே கிடையாது. வந்திருக்கிறேன் ஒரு மீட்டப்புன்னு சொல்லிட்டு, அந்த i20 N9 ஒரு கர்நாடகா குரூப் ஒன்று இருக்குது, அதில் இந்த மாதிரி மீட்டப் பண்ணுறோன்னு சொன்னாங்க. இதே மாதிரி நான் வந்தேன்.
வந்து என்ட்ரன்ஸில் வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி போயிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ஷையாக இருந்துச்சு. நான் இப்போ தான் வந்து என்னோடய இன்ட்ரோவர்ட்னஸ்லாம் கலைச்சிட்டு ஐ எம் ட்ரைங் டு ஓப்பன் அப் ஃப்ரம் மை ஷெல். இது காருக்குள்ளே நான் தனியாக இருக்கனால நான் ஜாலியாக பேசிட்டு இருப்பேன். பட் கொஞ்சம் கொஞ்சமாக குரூப்பாக வந்து என்னோடய எக்ஸ்ட்ரோவர்ட்னஸ் குறைஞ்சி இன்ட்ரோவர்ட்டாக மாறிடுவேன். அதை மாற்றுறதுக்கு தான் வந்து நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி நான் சில மீட்டப்புகள்லாம் வச்சு அதுலேருந்து வெளியே வந்து இன்னும் நிறைய வீடியோக்கள் போடுறேன். ரன்னிங்லாம் பண்ணுறாங்களேப்பா. ட்ரைபல் கேஃபேவே நல்லா இருக்குது. ஆல் ரைட், இங்கே தான் என்ட்ரன்ஸ் எங்கேயோ இருக்குது, ஆனால் எங்கே இருக்குதுன்னு தான் தெரியலை. இது பைக்குக்கான என்ட்ரன்ஸ். ஆமாவா இல்லையா? ஆமாம். சரி, கேமராவை நம்ம கட் பண்ணிடலாம். ரீச் ஆகிவிட்டோம் மக்களே. இதுதான் தோசா ஸ்பாட். அருமையாக இருக்கிறதா? மலையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஹலோ மக்களே, நான் சும்மா ட்ரையலுக்காக வந்தேன். நான் தோசா ஸ்பாட்டுக்குள்ளே இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக வந்தேன். இதை நான் இன்ட்ரோவில் போடுறேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரி, எப்படி நாளைக்கு மீட் பண்ணுறோம். லெட்ஸ் கேட்ச் அப் டுமாரோ கைஸ். பாய் பாய்.